செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கந்தன் இணைகிறார். வணக்கம் கந்தன், கார் தீப்பிடித்ததற்கான காரணம் என்ன? மேலும் விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். சென்னை தாம்பரம் அடுத்த பழைய பெருமத்தூர் பஜனை கோயில் தெருவை சேர்ந்தவர் அஜித். இவர் ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அவருடைய காரை கடந்த 8 மாதங்களாக அடமானத்தில் வைத்துவிட்டு இந்த தாம்பரம் பகுதியிலிருந்து அந்த காரை மீட்டு குடும்பத்துடன் வீட்டிற்கு வந்து காரை வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார். காரை நிறுத்திய சிறிது நேரத்திலே வாகனத்தின் முன்பக்கத்திலிருந்து திடீரென புகை கிளம்பி வந்ததை பார்த்த அஜித் அதை அணைக்க போராடியுள்ளார். ஆனால் அதை அணைக்க முடியாதால் திடீரென காரின் எல்லா பக்கமும் திடீரென மரமான தீ பற்றியுள்ளது. சிறிது நேரத்தில் காரின் மொத்தமாக எரிந்து கண்ணாடி மட்டுமில்லாமல் காரின் முன்பகுதி பின்பகுதி டயர் என அனைத்தும் எரிந்து நாசமானது. இது தெரிந்தவுடனே தாம்பரம் தீயணைப்பு விரைந்து தீ அணைத்தனர். இருந்த போதிலும் கார் முற்றிலும் இருந்து நாசமானது. இது சம்பந்தமாக கூடவாஞ்சேரி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சம்பவத்தை விரைந்து விசாரணை மேற்கொண்டு வந்தார். 15,000 ரூபாய் பணம் மற்றும் விலை உயர்ந்த செல்போன் மற்ற அனைத்தும் காரில் இருந்து நாசமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கந்தன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.